ஹலோ மக்களே, வெல்கம் டு சேனல் மதுரை டு மெட்ராஸ். நான் உங்க கௌசல்யா. இந்த உலகத்திலேயே மக்கள் காத்திருந்து போட்டி போட்டு தங்களோட பணத்தை கொடுக்குற ஒரே இடம் நம்ம திருப்பதி கோயில் தாங்க. இந்த வீடியோல நம்ம சென்னை டு திருப்பதி டிராவல் பத்தியும், இந்த புரட்டாசி மாசம் நம்ம ஏழுமலையான எவ்வளவு மணி நேரத்துல பார்க்கலாம்னு, நம்ம கோயில் போறதுக்கு ஃப்ரீ டோக்கன் எங்க எப்படி வாங்குறதுன்னு, அகாமடேஷன் எங்கெங்க புக் பண்ணணும்ன்றதையும் வீடியோட எண்டில் எந்தெந்த டோக்கன் எங்கெங்க கொடுப்பாங்கன்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க டைரக்டா வீடியோல போலாம். நாம கோவில் போறதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை பேர் கோவில் போறோமோ அவங்க எல்லாரோட ஆதார் கார்டு ஜெராக்ஸும் கண்டிப்பா எடுத்துட்டு போகணுங்க. குழந்தைங்க 10 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஆதார் கார்டு தேவை. நாங்க பாத்தீங்கன்னா 2024 ஜான்வரி ஸ்டார்டிங்ல இருந்தே திருப்பதி கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நாங்க ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா அந்த 300 ருபீஸ் ஸ்லாட் ஓபன் ஆகும். நாங்க புக் பண்றதுக்குள்ள எப்படினாலும் ஃபில் ஆயிடுது. ஸோ எங்களால புக் பண்ணவே முடியல. லாஸ்ட் வீக் கூட டிசம்பர் மந்த்துக்கு ஓபன் ஆச்சு. எப்பவும் போல நம்ம புக் பண்றதுக்குள்ளேயே 300 ருபீஸ் ஸ்லாட் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. இந்த வருஷம் எப்படினாலும் ஏழுமலையான பாத்திரணும் சொல்லிட்டு நாங்க தைரியமா புரட்டாசி மாசம் அது வெள்ளிக்கிழமை ஈவினிங்கா கிளம்பிட்டோம் ட்ரெயின்ல. சோ அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா விஷ்ணு நிவாசம் சொல்லிட்டு இருக்கும். சோ அந்த பில்டிங்ல டைம் ஸ்லாட் சர்வ தரிசனத்துக்கு ஃப்ரீ டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். சரி டைரக்டா அங்க போயிட்டு நாங்க ஃப்ரீ டோக்கன் வாங்கிட்டோம். சோ அங்க போகும்போதும் பாத்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. நாங்க போன உடனே நம்மளோட ஆதார் கார்டு, எத்தனை பேர் போறோமோ அவங்களோட ஆதார் கார்டு தனித்தனியா தான் அந்த டோக்கன் டிக்கெட் எடுக்கணும். ஃப்ரீ டிக்கெட் தான். நம்ம ஃப்ரீ தரிசனம் போறோம் இல்லையா? சோ இந்த டோக்கனை வச்சுட்டு போகும்போது இன்னும் சீக்கிரமா நம்ம ஸ்லாட்குள்ள போவோம். சோ அதுல நமக்கு டைமிங் மென்ஷன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. எங்களுக்கு பாத்தீங்கன்னா மார்னிங் 6 AM கொடுத்திருந்தாங்க. சோ இந்த டைம் ஸ்லாட்குள்ள நம்ம போயிருக்கணும். நாங்க ஃப்ரீ டோக்கன் வாங்கின சந்தோஷத்தோட வெளியில வந்தோம். வெளியே பாத்தீங்கன்னா பஸ் ரெடியா இருந்துச்சு. ஏசி பஸ்ஸும் இருந்துச்சு, நார்மல் பஸ்ஸும் இருந்துச்சு. சோ நாங்க பாத்தீங்கன்னா நார்மல் பஸ்ல ஏறிட்டோம். நம்ம பஸ் ஏறும்போதே டிக்கெட் எடுக்கனாலும் எடுக்கலாம், இல்ல பஸ் மூவ் ஆகி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க, அங்க கூட நம்ம டிக்கெட் எடுக்கனாலும் எடுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஏசி பஸ்க்கு அடல்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 110 ருபீஸ் டிக்கெட், குழந்தைங்களுக்கு 90 ருபீஸ். இது நார்மல் பஸ்ன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அடல்ட்டுக்கு 90 ருபீஸ், குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா 50 ருபீஸ். இன்கேஸ் நீங்க அப் அண்ட் டவுன் சேர்ந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடல்ட்டுக்கு 160 ருபீஸ் பே பண்ணா போதும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா 70 ருபீஸ் பே பண்ணாலே போதும் சிங்கிள் வேக்கு. சோ நீங்க டபுள் வே எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 days வரையும் இந்த டிக்கெட் வேலிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ நாங்க டபுள் வே எடுத்துட்டு கிளம்பிட்டோம். சோ கொஞ்ச தூரம் போனோடனே இந்த ஸ்டாப்பிங்ல நின்னுச்சு டிக்கெட் எடுக்காதவங்களும் இங்க எடுத்துக்கிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச தூரம் நம்ம போன உடனேயே இந்த இடத்துல செக் பாயிண்ட் வந்துடும். சோ இங்க நம்ம ஏதாவது பிளாஸ்டிக் எடுத்துட்டு போறோமா, இல்ல ஏதாவது வெப்பன்ஸ் இல்ல கத்தி இந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கோமான்னு சொல்லிட்டு நம்ம பேக் எல்லாமே, நம்ம லக்கேஜ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணுவாங்க. நம்மளையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மலை மேலேயே நம்மள அனுப்புவாங்க. முக்கியமான விஷயம், நீங்க பஸ் விட்டு கீழே இறங்கி செக்கிங் பாயிண்ட்டுக்கு போகும்போது எந்த பஸ்ல ஏறினீங்கன்னு சொல்லிட்டு பஸ் நம்பர் நோட் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நம்ம பஸ் நிற்கும். நம்ம செக்கிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பஸ் நம்பர் நோட் பண்ணிட்டு கரெக்டா அந்த பஸ்ல போய் ஏறிடலாம். சோ இறங்கும் போது பாத்தீங்கன்னா பஸ் நம்பரை கம்பல்சரி நோட் பண்ணிட்டு இறங்குங்க. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 1 hour டிராவல்ல பாத்தீங்கன்னா மலைக்கு போய் சேர்ந்துட்டோம். நம்ம மலைக்கு போன உடனே எல்லாரும் சிஆர்ஓ ஆபீஸ்க்கு போய் நின்றுங்க. ஏன்னா நமக்கு ரூம் வேணும் அப்படின்னா சிஆர்ஓ ஆபீஸ்ல தான் நமக்கு ரூம் அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. சோ நாங்க சிஆர்ஓ ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கூட்டமே இல்லைங்க, ரொம்பவே கம்மியா தான் இருந்துச்சு. சரி போய் நாங்களும் கியூல நின்று ஒரு 100 மெம்பர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. நாங்க கியூல நின்னா அப்பதான் சொன்னாங்க அவங்க 100 ருபீஸ் 50 ருபீஸ் ரூம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, வெறும் 1000 ருபீஸ் ரூம் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க 1000 ருபீஸ் ரூமே புக் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்க புக் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா யாரு புக் பண்ண போறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு கையில இருக்கணும். நீங்க எத்தனை ரூம் புக் பண்றீங்களோ அத்தனை பேர் நீங்க போயிருக்கணும். நாங்க 4 பேர்ன்றனால ஒரு ரூமே எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால யாரு போறோமோ அவங்களோட ஆதார் கார்டு கம்பல்சரி எடுத்துட்டு போகணும். நீங்க அங்க பே பண்ணணும்னு அவசியம் இல்ல. நமக்கு ஒரு மெசேஜ் வரும். நீங்க கையில எந்த மொபைல் ஆக்டிவா இருக்கோ அந்த நம்பரை கொடுத்துட்டு வாங்க. சோ அந்த நம்பருக்கு தான் நம்ம புக் பண்ணோனே ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல ஒரு மெசேஜ் வரும். எந்த இடத்துல நமக்கு ரூம் அலோகேட் பண்ணிருக்காங்கன்ற அட்ரஸ் மெசேஜ் பண்ணுவாங்க. சோ அதனால நீங்க அங்க பே பண்ண தேவையில்லை. எந்த இடத்துல உங்களுக்கு ரூம் அலோகேட் பண்ணிருக்காங்களோ அங்க போய் பே பண்ணா போதும். அதுவும் பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் அங்க அவைலபிள், கேஷ் கிடையாது. இன்கேஸ் நீங்க புக் பண்ணி உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகியும் மெசேஜ் வரல அப்படின்னா இங்க பக்கத்துலயே ஒரு ஸ்கேனர்
கியூஆர் ஏடிஎம் மிஷின் மாதிரி 2 மெஷின் இருக்கும். அதுல போய் உங்களோட டோக்கனை வந்து நீங்க காட்டினீங்கன்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு உங்களோட அட்ரஸ் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மானிட்டர்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும். நாங்க போன உடனே மொட்டை எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா கூட்டமே இல்லாம இருந்துச்சு. கொஞ்சம் பேர் வந்து மொட்டை எடுத்துட்டு இருந்தாங்க. சரி போனோடனே நம்ம மொட்டை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு உள்ள போனா அதுக்கு ஒரு டோக்கன் கவுண்டர் வச்சிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டோக்கன் தான். நம்ம எத்தனை மொட்டை எடுக்கிறோமோ அத்தனை டோக்கன் கொடுத்து கூடவே பாத்தீங்கன்னா பிளேடும் கொடுத்துருவாங்க, ஃப்ரெஷ்ஷான பிளேடு. இதை எடுத்துட்டு போய் நம்ம அவங்க கிட்ட கொடுத்தா போதும் உள்ள. ஸோ நம்ம போறதுக்கு முன்னாடி செப்பல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும். உள்ள போய் நம்ம டோக்கனையும் பிளேடையும் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து மொட்டை எடுத்து உடனே கொடுத்துருவாங்க. சரி அவங்க போனப்ப கூட்டமே இல்லாதனால சீக்கிரமாவே மொட்டை எடுத்து முடிச்சாச்சு. எங்களுக்கு அலோகேட் பண்ண அட்ரஸ்க்கு நாங்க போனதுக்கு அப்புறம் செக்இன் பண்ணும்போது எங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் ரிசப்ஷன்ல போய் எங்களோட ரெண்ட் பாத்தீங்கன்னா 1000 rupees ரூம் நாங்க எடுத்திருந்தோம். ஸோ அது பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 rupees டெபாசிட் அமௌண்டா டோட்டலா 2000 rupees பே பண்ண சொன்னாங்க. நம்ம எப்ப செக் அவுட் பண்றோமோ அந்த டைம்ல இந்த 1000 rupees வந்து எங்களோட அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆயிடும்னு சொன்னாங்க. இங்க பே பண்ணும்போது பாத்தீங்கன்னா கேஷ் பே பண்ண முடியாது, கேஷ்லெஸ் தான். நீங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படி இல்லைன்னா யூபிஐ மூலமா மட்டும்தான் பே பண்ண முடியும். பில்டிங் பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் கல்ச்சர்ல கட்டியிருந்தாங்க. வெளியில பெரிய ஹாலு, லிஃப்ட் எல்லாமே இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா தனியா பிளக் பாயிண்ட், பியூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர் இது எல்லாமே வச்சிருந்தாங்க. இதுதான் எங்களுக்கு அலோகேட் பண்ண ரூம். வெளியில இருக்க ஸ்விட்ச்ல ஆன் பண்ணிட்டோம்னா உள்ள இருக்கிற எல்லாமே ஆன் ஆயிடும். ஸோ 3 காட்டு, ஒரு டேபிள், 2 சேரு, 2 ஃபேனு, 2 டஸ்ட்பின், மக்கு, அப்புறம் டம்ளர், டாய்லெட்லாம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இந்தியன் டாய்லெட் ரெண்டுமே இருந்துச்சு. 2 பக்கெட்டு, 2 கப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் வந்து டாய்லெட்குள்ளேயே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சுங்க. ஸோ எங்களுக்கு 6 AM வந்து டைம் ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. நாங்க வந்து 6:30 ஆயிடுச்சு கிளம்ப. ஸோ வந்து நாங்க ஏதாவது ஃப்ரீ பஸ் இருக்குமான்னு தேடி பார்த்தோம். ஃப்ரீ பஸ் எங்கேயுமே கிடைக்கல அந்த டைமுக்கு. ஸோ நாங்களே ஒரு கேப் வந்து 100 rupees வந்து புக் பண்ணி அங்கிருந்து நாங்க போக வேண்டிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ATGH சர்க்கிள்னு போட்டிருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு நாங்க 6 o'clock மார்னிங் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கணும். பட் 6:30 ஆயிடுச்சு. அதனால கேப் பிடிச்சு நாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ நாங்க போனோடனே பாத்தீங்கன்னா தனியா ஃப்ரீ தரிசனம் வரவங்களுக்கு தனியா ஒரு கியூ போச்சு. 300 rupees பே பண்ணி வராங்கல்ல அந்த ஸ்லாட் தனியா போச்சு. நாங்க வந்து ஃப்ரீ தரிசனத்திலேயே டோக்கன் வாங்கி தரிசனம் பண்றதுனால எங்களுக்கு தனியா ஒரு வே வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ எல்லாமே தனித்தனியா போய் லாஸ்ட் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் கூட்டம்லாம் பாத்தீங்கன்னா கம்மியா தாங்க இருந்துச்சு. இதுதான் அந்த என்ட்ரி. நாங்க ஃப்ரீ டோக்கன் வச்சிருக்கிறதுனால இந்த ஸ்பெஷல் தரிசன என்ட்ரி உள்ள வழியா விட்டாங்க. சோ எப்பவுமே நார்மல் டேஸ்ல இந்த இடத்துல எல்லாம் பயங்கர ரஷ்ஷா இருக்கும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கே எங்களுக்கு வந்து 2 hours 3 hours ஆயிருக்கும். எப்பவுமே இந்த ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் போர்டு பாக்குறதுக்கே அவ்வளவு நேரம் ஆயிருக்கும். பட் இப்ப திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. உள்ள போய் அந்த பேக் கவுண்டரு, மொபைல் கவுண்டர் இதுல எல்லாம் பார்த்தா கூட்டமே இல்லைங்க. இது வந்து மார்னிங் ஒரு 6:45 7 o'clock இருக்கும். சோ இங்க வந்து நம்மளோட மொபைலை சரண்டர் பண்ணிடணும். இதுக்கப்புறம் நம்ம சாமி பார்த்துட்டு வெளியில வர டைம். சோ நாங்க சாமி பார்த்துட்டு வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா மழை பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊதுபத்தி எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லட்டு கவுண்டருக்கு வந்து போற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம சாமி பார்த்துட்டு வெளியில வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த வே வழியா தான் நம்ம வெளியில வர முடியும். இங்க வந்து அகர்பத்தி எல்லாமே சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. லட்டு கவுண்டர் போனோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரி பேக் அங்க சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. எவ்வளவு லட்டு வாங்க போறோமோ அதுக்கேத்த மாதிரி கேரி பேக் வாங்கிக்கலாம். நம்ம கிட்ட எத்தனை டோக்கன் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் லட்டு கொடுக்குறாங்க. நாங்க போனப்போ பாத்தீங்கன்னா டோக்கன் இல்லாதவங்களுக்கு ஒரு லட்டு கூட கொடுக்கல. ஸோ அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நாங்க போனப்போ பாத்தீங்கன்னா 2 டோக்கன் வச்சிருந்தனால 2 லட்டு ஃப்ரீயா கொடுத்தாங்க. பிளஸ் ஒரு டோக்கனுக்கு வந்து 6 லட்டு வந்து நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு லட்டு வந்து 50 rupees. ஸோ 6 லட்டுக்கு நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நாங்க மொத்தம் 12 லட்டு பிளஸ் 2 ஃப்ரீ லட்டு மொத்தம் 14 லட்டு வாங்கினோங்க. லட்டு வாங்கிட்டு வெளியில வந்தோம் அப்படின்னா அன்னப்பிரசாத சென்டர், அதாவது அன்னதானம் எங்க போடுவாங்களோ அந்த இடத்துக்கு போற வழி போட்டிருந்துச்சு. இதுவரையும் நாங்க ஒரு தடவை கூட திருப்பதி வந்து அன்னதானம் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வச்சிருந்தோம். ஸோ அதனால அன்னதானம் போடுற வழியில நாங்க போயிட்டு இருந்தோம். ஸோ என் பசங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அன்னதானம் சாப்பிட போறோம் அப்படின்றதுல குஷி ஆயிட்டானுங்க. ஒரே டான்ஸ் தான் அந்த மலையில. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க அன்னதானம் சென்டருக்கு போற வழியில பெருமாளோட சிலை இருந்துச்சு. ஸோ அதுக்கு கீழே இருந்து நிறைய பேர் செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் போட்டோ எடுத்துட்டு அப்படியே அன்னதான மையத்துக்கு வந்து போயிட்டோம் பக்கத்துலயே. ஸோ அன்னதான மையத்துக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து செப்பல் போடக்கூடாது. வெளியிலேயே செப்பல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ மேல போனோடனே பாத்தீங்கன்னா நல்ல நம்மளோட திருப்பதி ஏழுமலை எப்படி இருக்குமோ அது அப்படியே
தத்ரூபமா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிக்சரா வச்சிருந்தாங்க. நேர்ல பார்க்கும்போது பயங்கர பிரம்மாண்டமா இருந்துச்சுங்க. ஹால் வந்து நிறைய ஹால் இருக்கு. எப்ப போனாலும் எத்தனை பேருக்குனாலும் சாப்பாடு வந்து போட்டுட்டே தான் இருக்காங்க. எங்கேயுமே யாருமே வெயிட் பண்ண மாதிரிலாம் தெரியவே இல்ல. நாங்க ஒரு 10:45 to 11 உள்ள தான் போயிருப்போம். ஏன்னா 7 சாமி பார்க்க போனோம் உள்ள. 9 சாமி பார்த்துட்டு வெளியவே வந்துட்டோம். ஸோ அப்படியே லட்டு இதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் மழை பெஞ்சனால வெயிட் பண்ணிட்டு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 hours ஆயிடுச்சு. ஸோ 10:45 to 11 உள்ள வந்திருப்போம் நாங்க சாப்பிட்றதுக்கு. இங்க பாருங்க எத்தனை பேருக்கு இலை போட்டு கரெக்டா ரெடியா வச்சிருக்காங்க. வர்றவங்க எல்லாரும் அப்படியே உட்காந்துடுறாங்க. ஒரு பொங்கல், ஒரு காய், அப்புறம் ஒரு துவையல் 3 இது வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரைஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சுட சுட ரைஸ் இருந்துச்சு. அப்புறம் சுட சுட சாம்பார் கொடுத்தாங்க. சாம்பார் மட்டும் இல்லாம ரசம் சாப்பாடும் போட்டாங்க. அதுக்கப்புறம் மோரும் கொடுத்தாங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியோட நல்ல டேஸ்டாவே இருந்துச்சுங்க. சூப்பரா ஒரு அன்னதானம் சாப்பிட்டு அப்படியே வெளியே வந்தோம். திருப்பதி வந்தா ராமம் போடாம எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே போட்டிருக்கணும். அப்ப எங்களுக்கு டைம் கிடைக்கல. ஸோ அதனால வந்து லாஸ்டா கிளம்ப போறதுக்கு முன்னாடி வந்து நாமம் போட்டுக்கிட்டோம். என் பையனுக்கு போடும்போது தான் செம்ம காமெடியா இருந்துச்சுங்க. நல்ல மொட்டை தலையில ஒரு பெரிய ராமத்தை வந்து போட்டு விட்டாங்க. அவனுக்கே சிரிப்பு தாங்க முடியல. அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து குளம் இருக்கும். ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்க வந்து குளிக்கிறவங்ககிட்ட எல்லாம் ஷாம்பு, சோப்பு எதுவுமே போடாம தண்ணியை வந்து கிளீனா வச்சுக்கோங்கன்னு சொல்லி அடிக்கடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம கோபுர தரிசனத்தை பார்க்கறதுக்காக இங்க நிறைய மக்கள் கூடியிருந்தாங்க. ஸோ இதுக்கு மேல போனா ஆஞ்சநேயர் இருப்பாரு. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து தேங்காய் உடைச்சு நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ டன்னு கணக்குல தேங்காய் உடைச்சிட்டே தாங்க இருக்காங்க மக்கள். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளும் விளக்கு போடணும். சனிக்கிழமை ஆச்சே பெருமாளுக்கு விளக்கு போடலான்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு வாங்கிட்டு பெருமாளுக்கு நல்ல மனசார வேண்டி நம்மளோட வேண்டுதலை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி வேண்டி அவருக்கு வந்து ஒரு விளக்கையும் போட்டாச்சு நம்ம சார்பில். நாங்க நல்லபடியா சாமி கும்பிட்ட ஒரு திருப்தி எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ நாங்க அடுத்து பாத்தீங்கன்னா செக் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து அவங்க கொடுத்த அந்த டோக்கனை எடுத்துட்டு செக் அவுட் பண்ண வந்துட்டோம். செக் அவுட் பண்ணும்போது சேம் நம்ம மொபைல் நம்பர் எல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம கீயை சரண்டர் பண்ண உடனே நம்ம ரிசப்ஷன்ல போய் சொன்னோம்னா நம்ம டெபாசிட் பண்ண 1000 rupees வந்து 3 hours இருந்து 3 daysக்குள்ள நமக்கு வந்து அக்கௌண்ட்லயே கிரெடிட் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ புரட்டாசி மாசம் அதுவும் சனிக்கிழமை ஏழுமலையான பார்த்தது ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான டேவா இருந்துச்சு. ஸோ என்ன மாதிரி யாராவது திருப்பதிக்கு போகணும்னு சொல்லிட்டு எப்படி போறது என்ன ஏதுன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம திருப்பதிக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணோம்னா இந்த 3 விதமான ஃப்ரீ தரிசனம் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா சர்வ தரிசனம், ரெண்டாவது டைம் ஸ்லாட் சர்வ தரிசனம், மூணாவது திவ்ய தரிசனம். சர்வ தரிசனம் பாத்தீங்கன்னா நம்ம எந்த டைம் போறோமோ அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி அவங்க எப்ப சாமி பார்க்கறதுக்காக திறந்து விடுறாங்களோ ஸோ அந்த டைம்ல தான் நம்ம போய் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். இது 2 மணி நேரத்துல இருந்து 3 நாட்கள் வரை ஆகலாம் இந்த தரிசனத்துல போறதுக்கு. அடுத்து டைம் ஸ்லாட் சர்வ தரிசனம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ டோக்கன் வந்து கொடுப்பாங்க. அது எங்கெங்க கொடுப்பாங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்க விஷ்ணு நிவாசத்திலையும் திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்ல இருக்க ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லயும் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டோக்கன் பாத்தீங்கன்னா அதிகாலையில 2 மணில இருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டோக்கனை நம்ம வாங்கிட்டு எந்த டைம் ஸ்லாட் நம்ம கொடுத்துருக்காங்களோ அந்த டைம் ஸ்லாட்ல கரெக்டா போயிட்டு நம்ம வந்து ஃப்ரீயா சீக்கிரமாவே சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா திவ்ய தரிசனம். அது பாத்தீங்கன்னா நடந்து போறவங்களுக்கான தரிசனம். நீங்க அலிப்பெரி ரூட்ல இருந்து நடந்து போறவங்களா இருந்தீங்கன்னா அலிப்பெரி பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அங்க வந்து ஃப்ரீ டோக்கன் இஷ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ரீவாரி ரூட்ல இருந்து நடந்து போறீங்கன்னா 1240வது படியில வந்து டோக்கன் ஃப்ரீ டோக்கன் இஷ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க நடந்து வர்றவங்க பாத்தீங்கன்னா இந்த டோக்கனை வாங்கிட்டு நடந்து போய் நீங்க சுவாமி தரிசனம் செய்யலாம். ஸோ நான் கோயிலுக்கு போகும்போது எனக்கு வந்து எப்படி போறது, இப்ப போனா சாமியை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. எந்த ஒரு வீடியோவும் எனக்கு பார்த்துட்டு போக முடியல. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரையும் அந்த டவுட்டை கிளியர் பண்றேன். இந்த வீடியோ என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம மதுரை டு மெட்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஆல்.